ஹாய் காய்ஸ், வாங்க தம்பி. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது, ரிசல்ட்டையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொடுத்த வேலையை சரியா செய்யலாம், அடுத்த எலெக்ஷன்லயே ஆப் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு எப்படியெல்லாம் வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியுமா? இது தமிழ்நாடு கிடையாது, தற்கொலை நாடு. நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போசிஷன்ல உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. இந்த குளத்தூர சுடுகாடு மாத்திக்க. போறது எலெக்ஷன் ரிசல்ட்டும் எரிச்சல் பாய்ஸும். வாக்களிப்பேன் உதயசூரியன். போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எரிச்சல் பாய்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டாங்க. நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல, அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோம். சரியா ஆட்சி பண்ணாம தோத்து இருந்தா அந்த வருத்தம் இருந்திருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஆட்சியை நாங்க கொடுத்துருக்கோமே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன எப்படா சிரிக்காம இவ்வளவு பெரிய காமெடியை சொல்றீங்க? பேர் தெரியாத வேட்பாளர்கிட்ட எல்லாம் பேயடி வாங்குற அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு ஏதோ காமராஜரையே தவற விட்ட மாதிரி இந்த கதறீங்க. என்னடா அதுவும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு காமா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுற கண்டென்ட்டை எல்லாம் பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா. டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுறேன். Click on it. இல்ல, எனக்கு புரியல. 5 வருஷத்துல எப்போ ப்ரோ உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அடிச்சு விட்டது கூட பரவாயில்ல, போற போக்குல சாபம்லாம் விடுறாங்க. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போ வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. நாங்க படுற இதே வருத்தம் தமிழ்நாட்டுக்கு வரும் தெரியுமா? 5 வருஷத்துல நடக்க போற குளறுபடியில தெரியும். வாயில வயித்துல அடிச்சுட்டு அழுவுற நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னடா கண்ணாடியை சாத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு கதறீங்க? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. முட்டு கொடுக்கறத கூட நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஆனா மண்ணை கவனதே அப்படி மாசா பிரசன்ட் பண்றத பார்த்திருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்தது ஜாஸ்தி. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதை விட தோத்து அப்போசிஷன்ல உட்கார்ந்ததுதான் அதிகமாமா. அதுல என்ன உனக்கு பெருமை? இல்ல எனக்கு புரியல. ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம்னு இவ்வளவு தோரணையா சொல்லிட்டு இருக்கு பைத்தியம். கொத்தல்லிடா, எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு லில்லி புட்டு ஒண்ணு வருது, அதையும் பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கான்? இது ஒரு நவீன ஊபி. இவங்கனால நம்ம நிறைய பயனடைஞ்சோமா, ஆனா கடைசியில நன்றி இல்லாம போயிட்டோமாமா. பெரிய முத்து படத்து ஜமீன்தாரு இவங்க அள்ளி கொடுத்தாங்க, நாங்க ஏமாத்திட்டு போயிட்டோம். தற்கூரி சமையலுக்கு வந்த ஆண்டி சாமான திருடிட்டு போச்சுன்னா அடுத்த ஆண்டி தான்டா அப்பாயின் பண்ணுவாங்க. கடந்த காலத்துல சமைச்சு போட்ட ஆண்டின்னு கல்யாணமா பண்ணிப்பாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.